அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்புல 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து இயல் 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கான தேர்வு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நான் ஒரு முறையும் சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு ஒரு 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணி வச்சிடணும். லாஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே எவ்வளோ மார்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க நீங்களே வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 1. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆப்ஷன் ஏ கழுத்து, ஆப்ஷன் பி மார்பு, ஆப்ஷன் சி தலை, ஆப்ஷன் டி மூக்கு. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஓகே, ஆன்சர் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆப்ஷன் சி தலை. நமக்கு தெரியும் வல்லினம் மெல்லினம் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது இடையினம். அப்ப கழுத்துல பிறக்கக்கூடிய எழுத்து இடையினம் பாருங்க. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்குதுன்னு சொன்னா இடையினம். மார்பு, மார்பு எழுத்துக்கள்னது மார்பில் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லினம். மூக்கு நமக்கு தெரியும், நம்ம சொல்லும் போதே என்னென்ன நமன. அப்போ மெல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் மூக்கு. ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. எழுத்துக்களின் பிறப்பு டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. பாருங்க, எழுத்துக்களின் பிறப்பு நமக்கு தெரியும். 1 இடப்பிறப்பு, 2 முயற்சி பிறப்பு. அப்ப எழுத்துக்களின் பிறப்பு டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். ஓகேவா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 3. டேஷ் ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. டேஷ் ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. ஆப்ஷன் ஏ இக்கு இங்கு, ஆப்ஷன் பி இச்சு இஞ்சு, ஆப்ஷன் சி இட்டு இன்னு, ஆப்ஷன் டி இத்து இந்து. பாருங்க, ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால். நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்போம். பாருங்க, நாக்கு இது அன்னம், இது நாக்கு, இது அன்னம். இது முதற் பகுதி, இடைப்பகுதி, நுனிப்பகுதி. நாவின் முதற் பகுதி அன்னத்தின் முதற் பகுதியை பொருந்துவதால் உண்டாகும் எழுத்து இக்கு இங்கு. நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் உண்டாகுவது இச்சு இஞ்சு. நாவின் நுனிப்பகுதி அன்னத்தின் நுனிப்பகுதியை பொருந்துவதால் உண்டாகுவது இட்டு இன்னு. அப்படின்னு நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். அப்ப பாருங்க, டேஷ் டேஷ் ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அப்ப ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் சி இட்டு இன்னு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. காலம் கறந்த பெயரெச்சம் என்பது. ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி வினைத்தொகை, ஆப்ஷன் சி பண்பு தொகை, ஆப்ஷன் டி உவமை தொகை. நமக்கு தெரியும்
மூன்று காலத்தையும் குறிக்கிறது எது அப்படின்னா, இதுல எது மூணுத்துல காலம் குறிப்பது? வினைத்தொகை. அப்ப அந்த வினைத்தொகையில அந்த காலம் அப்படின்ற வேர்ட் நமக்கு வர்றதுனால அப்போ காலம் கறந்த பெயரெச்சம் என்பது ஆன்சர் பி, வினைத்தொகை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. நமக்கு தெரியும் வேற்றுமை தொகை 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை. அதுல அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. ஆப்ஷன் பி அன் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. ஆப்ஷன் சி அன் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. ஆப்ஷன் டி ஆ கூட்டல் மொழி கூட்டல் தொகை. ஓகேவா? நமக்கு புணர்ச்சி விதி மாதிரி இதுல எது ஆன்சர் கரெக்ட்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இந்த லகரம் தான் நகரமா மாறி இருக்குது. அப்போ அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை தான் அன்மொழி தொகையா வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, क्वेश्चन நம்பர் 6. கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமை உருபு இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை? கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமை உருபு இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை? ஆப்ஷன் ஏ இல், ஆப்ஷன் பி ஆது, ஆப்ஷன் சி ஒடு, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமை உருபு இக்காலத்தில் பயன்படுத்துவதில்லை? நமக்கு தெரியும் இல், இன், ஐ, ஆல், கு, இன். அப்ப 5ஆம் வேற்றுமை உருபு இங்க வந்துட்டு இருக்குது. அப்ப இது பயன்படுத்துறோம். ஆது பாருங்க, அது, ஆது, ஆ. எங்க ஐ, ஆல், கு, இன், அது 6ஆம் வேற்றுமை உருபு, அதுல வரக்கூடியது ஆது. ஒடு, ஓடு, ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஒடு, ஓடு 3ஆம் வேற்றுமை. அப்ப இதுல இல்லு, ஒடு எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். 6ஆம் வேற்றுமையில் இருக்கக்கூடிய அது, ஆது, ஆ. இப்ப இதுல அது மட்டும்தான் இப்ப வழக்கத்துல இருக்குது. அப்ப இது ரெண்டுமே வழக்கத்துல இல்லை. அப்போ கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமை உருபு இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை? ஆப்ஷன் பி ஆது. ஓகேவா? ஓகே, क्वेश्चन நம்பர் 7. தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும். தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும். முன்னாடி நம்ம தொகை நிலை பத்தி பார்த்தோம். இப்போ ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 9. தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும். பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், அடுக்கு தொடர், உரிச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர், விழி தொடர். இப்ப நம்ம பாருங்க தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் டி 9 வகைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. வாரல் இலக்கண குறிப்பு தருக. வாரல் ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர், ஆப்ஷன் பி பெயர் எச்சம், ஆப்ஷன் சி எதிர்மறை வினையெச்சம், ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று. வாரல் இலக்கண குறிப்பு தருக. நம்ம பாருங்க, நம்ம பார்க்கும் போதே தெரியும் கா, இய, இயர், அல். இதுல வந்தா நமக்கு என்னது வியங்கோல் வினைமுற்றுன்னு தெரியும். அப்ப பாருங்க வாரல், வாரல். அப்ப அல் சவுண்ட் வந்திருக்கு. அப்ப என்ன ஆன்சரு? இது கா, இய, இயர், அல் எங்க வரும்? எதுக்கான விகுதி? எது? வியங்கோல் வினைமுற்று. அப்ப வாரல் இலக்கண குறிப்பு ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. பண்பு உறுப்புகள் எவை? ஆப்ஷன் ஏ ஆன, ஆப்ஷன் பி அது, ஆப்ஷன் சி கண், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை.
பண்பு உறுப்புகள் எது? பாருங்க, இப்ப செம்மண் அப்படின்றோம், செம்மை ஆகிய அப்படி இல்லைன்னா செம்மை ஆன. பாருங்க, அப்போ ஆகிய கமா ஆன, இதுதான் பண்பு உறுப்புகள். அப்ப இங்க நமக்கு ஆப்ஷன் ஏ ஆன. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் உண்டாவது. மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் உண்டாவது. நமக்கு இந்த ஒரு மார்க் எடுக்கணும்னா அந்த லெட்டர்ஸை நம்ம ஒரு 5 முறை இல்லை 10 முறை சொல்லி பார்க்கணும், கடகடன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, இல் இல் பொருந்தல. ஆப்ஷன் பி இத், ஆப்ஷன் சி உ, ஆப்ஷன் டி யூ. பாருங்க, எந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேல்வாய் பல்ல கீழ் உதடு, ஆன்சர் டி யூ. யூ சொல்லி பாருங்க, அந்த மேல்வாய் பல்ல கீழ் உதடு போய் பொருந்தும். அப்ப யூ தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 11. கரியன் என்பது டேஷ் பெயர். ஆப்ஷன் ஏ பொருள், ஆப்ஷன் பி பண்பு, ஆப்ஷன் சி காலம், ஆப்ஷன் டி சினை. கரியன் என்பது டேஷ் பெயர். பாருங்க, நமக்கு இதுல ஆப்ஷன் பி பண்பு பெயர். ஏன் நம்ம சொல்றோம்னா, பண்பு பெயர் எதை எதை குறிக்கும்? நிறம், வடிவம், அளவு, சுவை, இது எல்லாமே பண்பு பெயர்கள். இதுல கரியன் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா நிறத்தை குறிக்குது, அப்போ பண்பு குறிக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகேவா? ஓகே, क्वेश्चन நம்பர் 12. ஆறாம் வேற்றுமையின் சொல் உருபு. ஆறாம் வேற்றுமையின் சொல் உருபு. ஆப்ஷன் ஏ ஆக, ஆப்ஷன் பி கொண்டு, ஆப்ஷன் சி நின்று, ஆப்ஷன் டி உடைய. பாருங்க, ஐ ஆல் கு இன் அது. ஆறாம் வேற்றுமைக்கான உருபு வந்து அது. அப்ப சொல்லுறுப்புனா என்ன அப்படின்னா, வேற்றுமை உருபுகளுக்கு பதிலாக பயன்படுத்துவது சொல்லுறுப்பு. அப்ப என்னுடைய அப்படின்னா, அப்ப இங்க வேற்றுமை உருபு எந்த உறுப்புனா ஆறாம் வேற்றுமைக்கு உடைய. ஆன்சர் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, क्वेश्चन நம்பர் 13. கால வகையால் பெயரெச்சம் டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 2. கால வகையால் பெயரெச்சம் நமக்கு தெரியும். கால வகைனாவே எப்பவுமே நமக்கு என்னது? இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். அப்ப பாருங்க, கால வகையால் பெயரெச்சம் டேஷ் வகைப்படும், 3 வகைப்படும். ஓகேவா? ஓகே, क्वेश्चन நம்பர் 14. ஐந்தாம் வேற்றுமை உருபு. ஐந்தாம் வேற்றுமை உருபு. ஆப்ஷன் ஏ இல் இன், ஆப்ஷன் பி ஆல் ஆன், ஆப்ஷன் சி அது ஆது, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஆப்ஷன் சொல்லி பாருங்க, ஐ ஆல் கு இன். அப்ப இன்னும் வருது. ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு எதுனா இல் இன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. வினைமுற்று டேஷ் வகைப்படும். வினைமுற்று டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 8. வினைமுற்று டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் டி 4, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 8. நமக்கு தெரியும், வினைமுற்றுனாவே 1 தெரிநிலை வினைமுற்று, 2 குறிப்பு வினைமுற்று. அப்ப வினைமுற்று டேஷ் வகைப்படும், 2 வகைப்படும். ஓகேவா?
ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இதழ்னா நமக்கு தெரியும் உதடு. அந்த மேல இருக்கிற இதழும் கீழே இருக்கக்கூடிய இதழும் பொருந்துவதால் சொல்லி பாருங்க. ஆப்ஷன் ஏ இத்து இந்து, ஆப்ஷன் பி ஈ இரு, ஆப்ஷன் சி இல்லு இவ்வு, ஆப்ஷன் டி இப்பு இம்மு. பாருங்க, நமக்கு சொல்லும் போதே ஆன்சர் வந்துட்டு இருக்கோம். மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இப்பு இம்மு. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. படிக்க ஓடினான், இலக்கண குறிப்பு தருக. படிக்கிறதுக்காக ஓடினான், நல்ல விஷயம் தான். படிக்க ஓடினான், இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ பெயரெச்சம், ஆப்ஷன் பி வினையச்சம், ஆப்ஷன் சி வினைமுற்று, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. படிக்க ஓடினான், எந்த ஆன்சர்? ஆப்ஷன் பி வினையச்சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. வாழ்த்துதல் பொருளில் வருவது டேஷ் வினைமுற்று. வாழ்த்துதல் பொருளில் வருவது டேஷ் வினைமுற்று. ஆப்ஷன் ஏ தெரிநிலை, ஆப்ஷன் பி குறிப்பு, ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஏவல் வினைமுற்று. ஆப்ஷன் டி ஏவல் வினைமுற்று. பாருங்க, வாழ்த்துதல் பொருளில் வருவது டேஷ் வினைமுற்று. நமக்கு தெரியும் வியங்கோல் வினைமுற்று டேஷ் பொருள்களில் வரும். இது எது? வாழ்த்துதல், ரெண்டு வைதல், மூணு விதித்தல், நாலு வேண்டுதல். அப்போ வாழ்த்துதல் பொருளில் வரும் வினைமுற்று எதுனா வியங்கோல் வினைமுற்று தான் இந்த 4 பொருள்ல வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான பதில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. வந்தனன் மகிழ்ந்தனன், இலக்கண குறிப்பு தருக. வந்தனன் முடிஞ்சு போச்சு, மகிழ்ந்தனன் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு வினைமுற்று இங்க எச்ச பொருள்ல வந்திருக்குது. அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ முற்றுமை, ஆப்ஷன் பி உம்மை தொகை, ஆப்ஷன் சி எண்ணுமை, ஆப்ஷன் டி முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. நமக்கு தெரியும் இலக்கண குறிப்பினது முற்றெச்சம். ஆப்ஷன் டி சரியான பதில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. ஆறாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும். ஆறாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும். ஆப்ஷன் ஏ கருவி, ஆப்ஷன் பி இடம், ஆப்ஷன் சி கிழமை, ஆப்ஷன் டி கொடை. ஆறாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும். தெரியும் ஆன்சரு? பாருங்க புக்ல. ஒன்று தற்கிழமை, ரெண்டு பிரிதின் கிழமை. இது ரெண்டுதுல தான் ஆறாம் வேற்றுமை வரும். அப்போ ஆறாம் வேற்றுமை டேஷ் பொருள்களில் வரும்னா நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? கிழமை. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லை? எந்த வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லை? நமக்கு வேற்றுமை உறுப்பு நமக்கு ஐ ஆல் கு இன்னது கண் தெரியும். சொல்லுறுப்புனா என்னன்னு பார்த்தோம். வேற்றுமை உறுப்புகளுக்கு பதிலாக பயன்படுத்துறது தான் சொல்லுறுப்பு. அப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ 2 8 இரண்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை, ஆப்ஷன் பி முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை, ஆப்ஷன் சி நான்காம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை, ஆப்ஷன் டி மூன்றாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. இப்ப பாருங்க, எந்த வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லை? முன்னாடி புக்ல எல்லாம் பார்த்தா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை, அப்புறம் ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை, 4த்துக்குமே சொல்லுறுப்பு இல்லைன்னு இருக்கும் சில புக்ல. ஆனா இப்போ இந்த 8th புக்ல எந்த வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லைன்னா ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் சொல்லுறுப்பு இல்லைன்றான். நம்ம உருபு எது இல்லை? முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 22. வேற்றுமை டேஷ் வகைப்படும்.
இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? ரொம்ப யோசிச்சு எழுதணும்ல. ஓகே. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 4. சும்மா சொன்ன நீங்க உடனே ஆன்சர் பண்ணணும். வேற்றுமை டேஷ் வகைப்படும், 8 வகைப்படும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 23. காமராசர் பதவியை துறந்தார் என்பது டேஷ் பொருளின் இரண்டாம் வேற்றுமை. காமராசர் பதவியை துறந்தார், அப்படியே இருக்கிறாருன்னா அங்கேயே பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த பதவியை விட்டு போயிட்டாராம். அப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ நீத்தல், ஆப்ஷன் பி ஆக்கல், ஆப்ஷன் சி ஒத்தல், ஆப்ஷன் டி அடைதல். காமராசர் பதவியை துறந்தார் டேஷ் பொருளில் இரண்டாம் வேற்றுமை அப்படின்னா ஆப்ஷன் ஏ நீத்தல் பொருளில் இரண்டாம் வேற்றுமை. அதை விட்டு நீங்கி போயிட்டார். ஓகேவா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 24. டேஷ் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. நமக்கு பார்த்தோம் வியங்கோல் வினைமுற்று எந்தெந்த பொருளை வரும்? வாழ்த்துதல், வேண்டுதல், வைதல், விதித்தல். வாழ்த்துறது ஆப்ஷன் ஏ வாழ்த்துதல், ஆப்ஷன் பி வேண்டுதல், ஆப்ஷன் சி வைதல், ஆப்ஷன் டி விதித்தல். அப்ப இந்த 4 வியங்கோல் வினைமுற்றுல எது தன்மை இடத்துல வராது? தன்மைனா இங்க, முன்னிலைனா முன்னாடி, படற்கைனா எங்கேயோ. அப்ப தன்மை இங்க வராது அப்படின்னா வாழ்த்துதல் முன்னாடி இருந்தா தான் வாழ்த்துவோம், வேண்டுதலும் முன்னாடி போயிட்டு தான் வேண்டுவோம், வைதலும் முன்னாடி திட்டுவோம். ஆனா இப்ப நிறைய பேர் பின்னாடி திட்டுறாங்க, அது வேற விஷயம், அது நமக்கு கண்டுக்க தேவையில்லை. ஆப்ஷன் டி விதித்தல். எங்கேயோ இருக்கிறவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டர் பண்ணலாம், போயிட்டு அவனை அதை செய்ய சொல்லு. அப்ப பாருங்க, டேஷ் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல வராதுன்னா விதித்தல் பொருளில். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். நல்ல மாணவன். நல்ல மாணவன் 1 பெயரெச்சம், 2 தெரிநிலை பெயரெச்சம். ஆப்ஷன் ஏ 2ம் சரி, ஆப்ஷன் பி 2ம் தவறு, ஆப்ஷன் சி 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் டி 1 தவறு 2 சரி. நல்ல மாணவன் பாருங்க, நமக்கு தெரியும் நல்ல மாணவன் அப்படின்னா நமக்கு பெயரெச்சம்னு தெரியும். ஆனா இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? தெரிநிலை பெயரெச்சம். நமக்கு என்ன பதில்னா காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தான் தெரிநிலை பெயரெச்சம். இங்க நல்ல மாணவன் காலத்தை காமிக்குதானா? இல்லை. அப்போ 1 மட்டும் தான் சரி. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் சி 1 சரி 2 தவறு. ஓகேவா? ஓகே. 25 மதிப்பெண்களுக்கு 25 பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மதிப்பெண் குறைந்த மாணவர்கள் மீண்டும் இந்த இலக்கண பகுதியை படித்து முழு மதிப்பெண் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.